பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? யாருக்குள்ளனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தாங்க சொல்றாரு. நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சினிமா தியேட்டருக்கு போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தும் போது, பைக்ல சுத்தும் போது, ஊர் சுத்தும் போது, நம்ம ஜாலியா வெளியே உலகப்பரமான காரியங்கள் பண்ற பாத்தீங்களா, அப்பெல்லாம் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா நிரந்தரமான சந்தோஷமே கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அதுதான் நிரந்தரமான சந்தோஷம், அதுதான் அழியாத சந்தோஷம் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னங்க பண்ணோம்? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரட்சகரா ஏசப்பா விசுவாசிச்சு, ஏசப்பா மட்டும்தான் என் தகப்பன், அவரை ஏற்றுக்கொள்றேன், அவர் தான் என்னோட சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு சொல்லி அவரை நம்புங்க. உங்க வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தருவார். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க பாடுகள், உங்க கடன் பிரச்சனை, உங்களுக்கு வேலை இல்லாத கஷ்டம், உங்க திருமண காரியம் எல்லாமே கர்த்தர் மாத்துவாரு. நீங்க சந்தோஷமா வாழ உங்களை வைப்பாரு.